விழுப்புரத்தில் கோழி உற்பத்தி நிறுவனங்கள் அதீத தீவனம் கொடுத்து முறைகேடாக வியாபாரம் செய்வதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள கோழி உற்பத்தி நிறுவனங்கள் அரசின் தீவன கட்டுப்பாட்டு விதிகளை மீறி அதீத தீவனம் கொடுத்து முறைகேடாக வியாபாரம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு கிலோவுக்கு ரூபாய் 20 முதல் 30 வரை கூடுதல் விலை வைப்பதுடன் கோழி கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக விழுப்புரம் மாவட்ட மொத்த கறிக்கோழி விற்பனையாளர்கள் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் விற்பனையை நிறுத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து உற்பத்தி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மாவட்ட மொத்த கறிக்கோழி விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கம்பெனியாளர்கள் நமக்கு கோழி கொடுத்துட்டு இருக்காங்க. 25-30 வருஷமாக தீவன கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு ஏற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 10 தினங்களாக எங்களுக்கு தீவனத்தோட தொண்டையில் 100 கிராமும் வயிற்று பகுதியில் ஒரு 100 கிராம் ஆக 200 கிராம் எங்களுக்கு தீவனத்தோட ஏற்றி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் தீவன கண்ட்ரோலோட எங்களுக்கு கொடுங்க. இப்போ பண்ணை ஏற்றுறதுக்கு முன்னாடி கோழி ஏற்றுறதுக்கு முன்னாடி 8 to 10 மணி நேரம் ஃபீடு கண்ட்ரோல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அவங்க இல்லை தீவனத்தை தான் கொடுக்குன்றாங்க. இதை கம்பெனிக்காரங்க ஃபீடு கண்ட்ரோல் பண்ணாமல் கொடுத்தாங்கன்னா கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் நாங்கள் விழுப்புரமும் சேர்ந்து கடை அடைப்பு போராட்டம் நடத்த காலவரையற்ற கடை அடைப்பு போராட்டம் நடத்தலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம்.